பயப்படாத பயப்படாதா. ஹாய், திஸ் இஸ் அரோரா சின்க்ளேர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆஸ்க் மீ கொஸ்டின் அப்படின்னு என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல எனக்கு என்னெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, அதுக்கு என்னோட ஆன்சர் என்ன அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல், ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முன்னெல்லாம் வந்து ஆஸ்க் மீ கொஸ்டின் போட்டிருந்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இப்பெல்லாம் வந்து ரொம்ப அப்படி இப்படி இருக்கு. முடியலடா. அந்த அப்படி இப்படியில வந்து ஏதோ என்னால பதில் சொல்ற முடியற அளவுக்கான கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ ஆரம்பிக்கலாம். நீங்க எப்பயாச்சும் இப்படியா இல்ல எப்பயுமே இப்படியா? நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு தெரியல, பட் என்னோட கேரக்டர்னா நான் வந்து இப்படிதான். நீங்க என்ன கேமரால பாக்குறீங்களோ அது ஒரு 80% ஆஃப் மீ. நான் எப்படின்னா இந்த பொண்ணு கூட உட்காந்து பேசுற ஜாலியா இருக்கு, அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன். சோ நான் இப்படிதான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? பலூன் அக்கா, நீங்க 100 வருஷம் வாழணும். நான் 100 வருஷம் வாழுவேன். ஆனா பலூன் 100 வருஷம் வாழுமான்னு தெரியாது. இன்னொரு 10 வருஷத்துல காத்து போயிடும். கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா எஸ், மேபி வாழலாம். பட் எனக்கு இவ்வளவு வருஷம் வாழணும் அவ்வளவு வருஷம் வாழணும்லாம் ஆசை இல்லை. சந்தோஷமா வாழ்ந்து சந்தோஷமா செத்துடணும். எப்போ நான் சந்தோஷமா இருக்கிறது நின்று என் வாழ்க்கை வந்து செருப்படியா இருக்கும், செத்தா போதும்டா, அந்த அளவுக்கு தான் என் மைண்ட் செட் இருக்கும். ஸோ ஐம் நாட் சம்மன் ஹூ இஸ் வெரி ஸ்கேர்ட் ஆஃப் டெத். ஐம் சோ ஈஸி வித் டெத். ஷால் வீடியோ எப்ப வரும்? இது எப்போ வந்து பரிதாபங்கள்ல பாலிமர் பரிதாபங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்களோ அப்போ வந்து ஷால் வீடியோ வந்துடும். என்ன இலவிடாது? நல்ல விஷயம் தான்டா இது. நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களா? எஸ், காதலிச்சுட்டு தான் இருக்கேன். முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. Sometimes you have Tesla, sometimes it doesn't. ஃபர்ஸ்ட் டெஸ்லான்னு சொன்னீங்க, எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு டெஸ்லானா என்ன. ஸ்டடி ராஸ்கஸ். பட் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. மேபி வந்து என்ன கேள்விடா இது. சரி, மாடலிங் ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்பிரேஷன். மாடலிங்க பத்தி நான் ஒரு ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்ல பண்ணிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோல கொஞ்சம் குட்டி ஸ்டோரியா சொல்றேன். நான் வந்து வேலைக்காக தான் சென்னை வந்திருந்தேன். வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மள வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த நைட் ஷிஃப்ட் எனக்கு வந்து அவ்வளவு சம்பளம் பத்தல. என்னோட ரெண்ட்டுக்கோ இல்ல என்னோட ஃபுட்டுக்கோ இல்ல அதர் எக்ஸ்பென்ஸ்க்கோ சம்பளம் பத்தல. அப்பெல்லாம் வந்து ஒரு ஆப் இருக்கு, சிம்பிள் அப்படின்னு ஒரு ஆப். அதுல கடன் வாங்கிதான் மாச கடைசி ஓட்டிட்டு இருந்தேன். சோ நம்ம ஏதாச்சும் பார்ட் டைமா ஜாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் தேடாத இடம் இல்ல. அப்ப வந்து யாரோ எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்க வந்து மாடலிங் பண்ணு, நல்லா தானே இருக்க பார்க்க அப்படின்ட்டு. சோ அப்போதான் இந்த இன்ஸ்பிரேஷன் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து சரி மாடலிங் பண்ணலாமே அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ மாடலிங் வந்து பெல்லா ஹதீடோ இல்ல வந்து கெண்டல் ஜென்னரோட இன்ஸ்பிரேஷன்ல. காசு இல்லப்பா, அதனால நான் பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா கல்லா கட்டிச்சு. சரி இதே ஃபுல் டைமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ மாடலிங் வந்து ஒரு எனக்கு வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஜாப். நான் வந்து ரொம்ப லேசியான பர்சன். ஸோ எனக்கு வந்து மந்த்லி ஒரு 5-6 ஷூட்ஸ் தான் வரும். ஸோ அப்போ வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம தோன்றப்ப எந்திரிக்கலாம், தோன்றப்ப தூங்கலாம், இந்த 6 நாள் கஷ்டப்பட்டா மாசம் ஃபுல்லா ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு வந்து இது ரொம்ப ஈஸி ஜாபா இருந்துச்சு. அதனால அந்த வேலையை விட்டு இந்த வேலையை வந்து நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். சோ இதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். நான் காசு இல்லைன்றதுனால மாடலிங் பண்ண ஆரம்பிச்சேன். மத்தபடி வந்து சின்ன வயசுல இருந்தே மாடல் ஆகணும், இவங்களாகணும், அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனும் கிடையாது. நீங்க சாங் சிங் பண்ணி ஒரு வீடியோ. நான் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அது நானே என் வாயால கெடுத்துக்கிட்டேன்னா, எப்போ கெடுத்துப்பேன்னா நான் ஒரு பாட்டு பாடி ஒரு வீடியோ போட்டேன்னா எனக்கு என் வாய்ஸ் வந்து அவ்வளோ கேவலமா இருக்கும். நான் பாடினேன்னா இது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. நான் நல்லா தான் பாடுறேன். ஆக்சுவலி இந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும். நான் பாட்டு கேட்டுட்டே தான் இருப்பேன். குளிக்கும் போது, பாத்ரூம் போகும்போது, டிராவல் பண்ணும்போது பாட்டு தான் என் வாழ்க்கை. அந்த மாதிரி இருக்கும். கூட சில பேர் வந்து பாட்டு மட்டும் கேட்பாங்க, சில வந்து பாட்டு கூடயே பாடுவாங்க. அந்த கூடயே பாடுற ஒரு தற்குறி தான் நானு. ஸோ இப்படிதான் இருந்துச்சு அன்டில் நான் ரியாவையும் என்னோட பாய் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணாத வரைக்கும். நான் வந்து நல்லா பாடுறேன்னு என் மனசுக்குள்ள யாரோ போய் பதிய வச்சுட்டாங்க. நான் ரியாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 monthsல தான் அவ சொன்னா, நீ கேவலமா பாடுற, பாடாத. நானும் போதும்னு பார்த்தேன், இப்ப என்னால முடியல அப்படின்னு அவ சொன்னா. அதே மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் நாங்க டேட் பண்ண ஆரம்பிச்சும் போது, நாங்க பிரஷ் பண்ணும் போது இல்ல ஒன்னா இருக்கும் போது நான் பாடிக்கிட்டே இருப்பேன். அவர் சொல்லவே இல்லை. நான் வந்து என்னைக்கு அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு எனக்கு, will you be my girlfriend, நான் ஓகே சொன்னேன். அந்த ஓகே சொல்லி ஒரு வாரத்துல
உண்மையை உடைச்சாரு. நீ பாடாத அரோரா, என்னால கேட்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் வந்து எனக்கு வந்து உணர்த்துனாங்க நான் ஒரு கொடூரமா பாடுற ஒரு குரல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எஸ், இருந்தாலும் அது எதுவுமே என்ன வந்து ஸ்டாப் பண்ணாது. நான் வந்து பாடிக்கிட்டே தான் இருப்பேன் என் வீட்டுல. பிகாஸ் எனக்கு ஐ லவ் சிங்கிங். அதனால அவங்க என் கூட இருந்தா இதை கேட்டுதான் ஆகணும். பட் உங்களை நான் வந்து கஷ்டப்படுத்த விரும்பல. சோ நான் வந்து பாடலாம் மாட்டேன். இன்கேஸ் நல்லா எப்பயாச்சும் கொடூரமா பாடும் போது ரியா வந்து எனக்கு தெரியாம வீடியோ எடுத்திருக்காங்க. சோ என் மேல ஒரு நாள் அவங்களுக்கு வன்மம் வந்துச்சுன்னா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்ப பார்த்து புரிஞ்சுக்கோங்க. பட் நான் வந்து பாடி எனக்கு நானே சூனியம் வச்சுக்க விருப்பப்படல. ஓகே, அப்படியா? அப்படி ட்ரெடிஷனல் வீடியோ என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் நிறைய சாரி கட்டி வீடியோ போட்டிருக்கேன். சோ பார்க்காதவங்க பாத்துருங்க. வேணும்னா ஒரு சாம்பிளுக்கு இங்க போடுறேன். ஓகே, வாட்ச்.